அனைவருக்கும் வணக்கம். கிழக்கு மாகாண மாகாண பொதுச் சேவைக்குரிய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் தற்பொழுது கோரப்பட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்ப முடிவு திகதியாக 14ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எம்எஸ்ஓ பரீட்சைக்கான விண்ணப்பங்களை நீங்கள் ஆன்லைன் ஊடாக அனுப்பி அந்த விண்ணப்பங்களை டவுன்லோட் செய்து மீளவும் போஸ்ட் ஊடாக அனுப்ப வேண்டி இருக்கு. பொதுவாக இந்த எம்எஸ்ஓ பரீட்சையை பொறுத்த வரைக்கும் அண்மையில 2 எம்எஸ்ஓ பரீட்சைக்கான பெறுபேறுகள் வெளியாகி இருந்தது. ஒன்று நாடளாவிய ரீதியில நடத்தப்பட்ட எம்எஸ்ஓ பரீட்சை, அதே போல வட மாகாணத்துக்கு சொல்லி நடத்தப்பட்ட எம்எஸ்ஓ பரீட்சை ஆகிய 2 பரீட்சைகளும் நடத்தப்பட்டு அதுக்குரிய பெறுபேறுகளும் அண்மையில வெளியாகி இருந்தது. இப்ப அதற்கு அடுத்த கட்டமாக கிழக்கு மாகாணத்துக்குரிய எம்எஸ்ஓ கிரேட் 3க்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது. மொத்தமாக 123 வெற்றிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் முக்கியமாக 2 பகுதிகளாக நீங்க பார்க்கலாம். முதலாவது பகுதியில எம்எஸ்ஓ தொடர்பான இந்த விண்ணப்பம் தொடர்பான அடிப்படையான விடயங்களையும் அது தொடர்பான ஒரு அறிமுகத்தையும், அதுக்கு அடுத்த கட்டமாக எம்எஸ்ஓ பரீட்சைக்கு எப்படி ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பித்து அதை பிறகு டவுன்லோட் செய்து போஸ்ட் ஊடாக எப்படி அனுப்ப வேண்டும் என்பது தொடர்பான இந்த லாங் ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு படிமுறையாக சொல்லி தருவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எந்த விதமான பிழையும் இல்லாம செய்யணும்ன்றது இதே வீடியோலயே நான் அடுத்த பகுதியாக காட்டி தருவேன். இப்போ முதலாவதாக அறிமுகத்தை பார்த்துட்டு அதன் பின்னர் எப்படி இந்த அப்ளிகேஷனை அனுப்பணும்ன்றதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த எம்எஸ்ஓ கிரேட் 3க்கான தகமைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய எம்எஸ்ஓக்கு உங்களுக்கு வதிவிடம் கடந்த 6 வருடங்கள்ல கட்டாயமாக 3 வருடங்கள் நீங்க கிழக்கு மாகாணத்துல வசிச்சிருக்க வேணும். அதாவது 2020ஆம் ஆண்டுல இருந்து 2026ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட இந்த 6 வருடங்களுக்குள்ள கட்டாயமாக 3 வருடங்கள் உங்களுக்கு பதிவு இருக்கணும். பதிவு இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஜிஎஸ் ஆபீஸ்ல உங்களுடைய வாக்காளர் பதிவு இருக்கணும். இது எந்த 3 வருடங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2020ல இருந்து 2023 வரைக்கும் கூட இருந்தது. பிறகு நீங்க பதிவை வெட்டி இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே போல கடைசி 3 வருடங்கள் நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு முதல் வேற எங்கே இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாம். கடைசி 6 வருடத்துல 3 வருடங்கள் இருந்தா சரி. அதே போல வயதெல்லையை பொறுத்த வரைக்கும் 18 தொடக்கம் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும். அதே போல கல்வி தகமையை பொறுத்த வரைக்கும் சாதாரண தரத்துல உங்களுக்கு 6 பாடங்கள்ல சித்தி கட்டாயமாக இருக்கணும். அந்த 6 பாடங்கள்லையும் 4 பாடங்கள் நீங்க சி பாஸ், அதாவது கிரெடிட் பாஸ் வச்சிருக்கணும். அந்த 4 சிலையும் தமிழும் கணிதமும் கட்டாயமாக உங்களுக்கு சி ஆக இருக்க வேணும். சரிதானே? மொத்தம் 6 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும். அதுல 4 சி இருக்கணும். 4 சியில தமிழும் கணிதமும் உங்களுக்கு கட்டாயம் சி ஆக இருக்க வேணும். அதே போல உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே அமர்வுல 3 பாடங்களிலும் நீங்க சித்தி அடைஞ்சிருக்கணும், மெயினான சப்ஜெக்டா. சரிதானே? பொது ஆங்கிலம், பொது சாதாரண பரீட்சையை பற்றி இங்க எதுவும் சொல்ல இல்ல. பிரதானமான 3 பாடங்களும் நீங்க சித்தி அடைஞ்சிருக்க வேணும். சரி, அடுத்த கட்டமாக நாங்க விண்ணப்பிக்கின்ற வழிமுறை தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை நீங்க கிழக்கு மாகாண சபையினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக நீங்க விண்ணப்பிக்க வேணும். விண்ணப்பங்களை அனுப்பிய பின்னர் அந்த விண்ணப்பத்தை நீங்க அதிலேயே டவுன்லோட் செய்யலாம். டவுன்லோட் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எடுத்து அதை நீங்க பிரிண்ட் அவுட் செய்ய வேணும். அதாவது பிரிண்டர்ல கொடுத்து பிரிண்ட் அவுட் செய்து எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டோட நீங்க பேமெண்ட் 1000 ரூபாய் செய்த ரிசிப்ட் இருக்கு தானே, பேமெண்ட் எங்க செய்யணும், எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் நான் விளக்கமா சொல்லுவேன். அந்த பேமெண்ட்டை நீங்க கிழக்கு மாகாணத்துல இருக்கிற ஏதாவது ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல போய் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு பக்கத்துல என்ன டிஎஸ் ஆபீஸ் இருக்கோ, அது கிழக்கு மாகாணத்துல இருக்கிற டிஎஸ் ஆபீஸா இருந்தா சரி, அங்க போய் நீங்க ஒரு ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்டை ஃபில் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்ட் எடுத்து கொண்டு அதை ஒரு போட்டோ பிடிச்சு வச்சு கொள்ளுங்க. ஒரு போட்டோ காப்பியும் எடுத்து வச்சு கொண்டுட்டு இந்த ஒரிஜினல் ரிசிப்டையும் நீங்க டவுன்லோட் பண்ண ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்க தானே, அந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும்னு சொன்னா செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு கிழக்கு மாகாணம் வரவதை நகர் திருகோணமலை, அதாவது திருகோணமலை வரவதை நகர்ல இருக்கக்கூடிய மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு நீங்க அதை போஸ்டாக அனுப்ப வேணும். முதலாவது நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணி அதைத்தான் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க ரிசிப்டோட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். சரிதானே? அடுத்த கட்டமாக இந்த பரீட்சைக்கான கட்டணம் தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். 1000 ரூபாய் கட்டணம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல நீங்க பே பண்ணி கொள்ளலாம். பே பண்ணிட்டு அதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் போது நீங்க அதை அப்லோட் செய்யணும். அது எப்படி செய்யணும்ன்றதையும் நான் உங்களுக்கு
காட்டி தருவேன். அதே போல வேறு எந்த வகையிலும் செலுத்தப்படும் கட்டணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டிஎஸ் ஆஃபீஸ்ல போய் ரிசிப்ட் எடுத்து நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குற இதுகளை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்க. மற்றபடி நீங்க பேமெண்டாக வந்து மணி ஆர்டராகவோ அல்லது வேறு ஏதாவது முறையிலையோ அனுப்புனீங்க என்று சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றதை வந்து கவனத்துல கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக இந்த போட்டி பரீட்சையினுடைய பாடங்கள் வந்து 2 வினாபத்திரங்களை வந்து கொண்டிருக்கும். இது சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகள்லையும் தான் இந்த பரீட்சை நடத்தப்படும். வேறு எந்த மொழியிலும் இந்த பரீட்சை வந்து நடத்தப்படாது என்றதை வந்து கவனத்துல கொள்ளுங்க. சரிதானே? அதாவது ஆங்கில மொழியில நடத்தப்படாது, சிங்களமும் தமிழும் தான். அப்ப நீங்க வந்து உங்களுடைய மொழி மூலத்தை அதுல தெரிவு செய்து கொள்ளலாம். தமிழ்னா தமிழ், சிங்களம்னா சிங்களம். அதுல 2 வினாபத்திரங்கள், ஒன்று உளச்சார்பு, அது 1 மணி நேரம் நடைபெறும். அதாவது நுண்ணறிவு என்று சொல்றது, அல்லது அப்டிடியூட் என்று சொல்லலாம், அல்லது ஐக்யூ என்றும் சொல்லலாம். அது சரிதானே? அடுத்தது மொழி ஆற்றல் என்று சொல்லக்கூடிய லாங்குவேஜ் தொடர்பான ஆற்றலை பரிசோதிக்கக்கூடிய அந்த பாடம் வந்து உங்களுக்கு 2.5 மணித்தியாலம் நடக்கும். இந்த 2 பாடங்களிலும் கட்டாயமாக நீங்க 40 புள்ளிகளுக்கு மேல எடுக்க வேணும். 40 புள்ளிகளுக்கு மேல எடுத்தாதான் நீங்க பாஸ் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. பாஸ் சொன்னா நீங்க செலக்ட் அர்த்தம் இல்ல. நீங்க பாஸ் பண்ணினாதான் உங்களோட மார்க்ஸை ரேங்க் பண்ணுவாங்க. ரேங்க் பண்றதன் அடிப்படையில தான் 123 வெற்றிடங்களும் நிரப்பப்படும். ஆனா அந்த ரேங்க் பண்றதுக்கு உங்களோட புள்ளிகள் 2 பாடத்திலையுமே 40க்கு மேல வந்து இருந்தாதான் உங்களை ரேங்கிங்குள்ளே எடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னா உங்களோட மார்க்ஸை தட்டி விட்டுட்டு மெட்ராக்களை மட்டும்தான் ரேங்க் பண்ணி அதன் அடிப்படையில் அவங்களுக்கான நியமனங்கள் வந்து கொடுக்கப்படும் என்றதை வந்து கவனத்துல கொள்ளுங்க. அடுத்ததாக நேரடியாக ஆன்லைன் அப்ளிகேஷனை நாங்க எப்படி ஃபில் பண்றதுன்றதை நான் இதுல காட்டித்தாரேன். முதலாவதாக வந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போறதுக்கு உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி கூகுள் சர்ச் என்ஜினுக்குள்ள போய்கொள்ளுங்க. நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணாலே இப்படி வரும். இதுல வந்து நீங்க சர்ச் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா சிலோன் வேக்கன்சி சர்ச் பண்ணி ஈஸ்ட் எம்எஸ்ஓ 2026 சரிதானே? சிலோன் வேக்கன்சி என்று சர்ச் பண்ணுங்க. அடுத்ததாக ஈஸ்ட் என்று டைப் பண்ணி எம்எஸ் ஒன்று டைப் பண்ணி 2026 என்று டைப் பண்ணீங்கன்னா நேரடியாக முதலாவது வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எம்எஸ் ஓப்பன் எக்ஸாம் இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். சிலோன் வேகன்சி சரிதானே? இதுக்குள்ள நீங்க போய் கொண்டீங்கன்னு சொன்னா முதலாவதாகவே உங்களுக்கு இதுல தேவையான விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளணும். இதுல இருக்கிற ஜாயின் குரூப் என்றதை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அதுல முழுமையான வழிகாட்டல்கள் மற்றும் வினாத்தாள்கள் எல்லாமே உங்களுக்கு பகிரப்படும். சரிதானே? கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா முழுமையான விவரங்களும் இருக்கு. இந்த கல்வி தகமை, பரீட்சை தொடர்பான விவரங்கள், சம்பள விவரங்கள் எல்லாமே இருக்குது. இதுல சம்பள அளவு திட்டம் வந்து உங்களுக்கு 48,470 இருந்து 82,800 ஸ்கேல்ல வந்து வரும். இதுல பேசிக் சேலரி உங்களுக்கு 48,470, அதோட சேர்ந்து சில கொடுப்பனவுகள் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல கிடைக்கும். பிறகு நீண்ட கால சேவை அடிப்படையில உங்களுக்கு 82,800 வரைக்கும் உங்களுடைய சம்பளம் வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். சரிதானே? இதுல கீழே வந்தீங்கன்னு சொன்னா இதுல தெளிவாக எல்லாமே உங்களுக்கு லைனாக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். அடுத்தது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அடுத்தது உங்களுடைய கெசட்டை டவுன்லோட் பண்ண தேவைன்னு சொன்னா மட்டும் இதுல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது எப்படி நீங்க உங்களுடைய என்வலப்ல முன்னுக்கு அட்ரஸ் எழுதணும், அந்த அனுப்புற எக்ஸாமினுடைய பேரை எங்க எழுதணும் என்றது தொடர்பான முழுமையான, அதாவது ரெடி செய்யப்பட்ட ஒரு என்வலப் ஃபார்மட் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து நீங்க முழுமையாக எங்கெங்க என்னென்ன எழுதணும், இந்த குறியீட்டு இலக்கம் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க உங்க என்வலப்ல எழுதணும். நீங்க கெசட்ல பார்க்கலாம். இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் என்வலப்ல நீங்க என்னென்ன எழுதணுமே எல்லாமே இருக்கு. இதுல உங்களோட அட்ரஸ் வரும். அதாவது டைப் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து வரும். இதை ஃபில் பண்ணிட்டு இது தேவைன்னு சொன்னா நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து இந்த ஃபார்மட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை பார்த்து உங்களுடைய என்வலப்பை வந்து ஃபில் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நாங்க வந்த விஷயத்துக்கு போவோம். நேரடியாக அப்ளை ஆன்லைன் என்றதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க இப்படி ஒரு பேஜுக்குள்ள போவீங்க. நேரடியாகவே அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் கொள்ளுவீங்க. சரிதானே? வேற எங்கேயுமே நீங்க சுத்தி வர தேவையில்லை. நேரடியாகவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் கொள்ளலாம். இதுல பாருங்க ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து முதலாவதாகவே இருக்கு. அதைத்தான் நீங்க கிளிக் பண்ணணும். இதுல பாருங்க இந்த பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல விவரங்கள் காட்டப்படும். இதுல தெளிவாக எம்எஸ்ஓ எக்ஸாம் தொடர்பான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் கெசட் இந்த இருக்கு. திரும்பவும் இதுலயும் இருக்கு கெசட். நீங்க தேவையா டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இங்க பாருங்க அப்ளை என்று இருக்கு. சரிதானே? இந்த அப்ளை என்றதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேஜுக்குள்ள போவீங்க. இதுல நீங்க முதலாவதாக லொகின் பண்ணணும். சரியா? லொகின் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ண வேணும். அப்ப இந்த லொகின் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஈஸியான வழி என்னன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து லொகின் பண்றது. உங்களோட சொந்தமா இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்து லொகின் பண்ணீங்கன்னா மிக இலகு. இமெயில் அட்ரஸை கொடுத்து விருப்பமானாக்கள் செய்து கொள்ளுங்க. நான் வந்து மொபைல் நம்பர் இலகுவானதுன்றதால நான் அதை கொடுக்குறேன். சரிதானே? மொபைல் நம்பரை கொடுக்குறேன். அப்ப முதலாவதாக உங்களுடைய மொபைல் நம்பரை இதுல டைப் பண்ணுங்க.
சரிதானே? மொபைல் நம்பரை டைப் பண்ணி சென்ட் ஓடிபி என்று கொடுங்க. உடனடியாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு இலக்கம் ஒன்று அனுப்பப்படும். அந்த இலக்கத்தை நீங்க உங்களுடைய மொபைல் இலக்கத்துல போய் செக் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? உடனடியாக உங்களுடைய ஓடிபி நம்பர் வந்திருக்கு. இப்ப எனக்கு ஓடிபி நம்பர் வந்திருக்குது 619 862. இந்த ஓடிபி நம்பரை கொடுத்து நீங்க வெரிஃபை என்று கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா நேரடியாக நீங்க ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள போவீங்க. இதுல கேட்கப்பட்ட விவரங்களை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து மட்டும் கொடுத்தீங்கன்னா சரி, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரி, இதுல முதலாவது நேம் வித் இனிஷியல் என்று கேட்டிருக்காங்க. உதாரணமாக உங்களுடைய பெயர் குமார் என்று வச்சுக்கொள்வோம். குமார் என்று டைப் பண்ணி கேபிட்டல்ல டைப் பண்ணுங்க. சரி, கேபிட்டல்ல டைப் பண்ணி ஒரு கமா ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. கமா ஒன்று போட்டு இடைவெளி விட்டு இப்ப அப்பாவுடைய பேர் ராஜான்னு வச்சுக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சரிதானே? அப்ப அப்பாவுடைய இனிஷியல் ஆர் என்று போட்டு ஒரு குற்று ஒன்று வச்சிங்களா? சரி, இதுதான் நீங்க உங்களுடைய பேரை கொடுக்க வேண்டிய ஃபார்மேட். சரிதானே? அது போல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை இதுல கொடுத்துக்கொள்ளுங்க. மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுத்ததால இதுலயே அது ஆட்டோமேட்டிக்காக காட்டப்படுது. அது ஜெண்டர் வந்து மேலோ ஃபீமேல்னு கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டை நீங்க மறக்கக்கூடாது. இதை வச்சுதான் நீங்க லாகின் பண்ணணும். ஸோ மிக அழகான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்து தனிய பாஸ்வேர்டுன்ற எழுத்துக்களை மட்டும் கொடுக்காம இலக்கங்களோட சேர்த்து நீங்க ஏற்கனவே இமெயிலுக்கு பாவிக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? சேவ் அண்ட் கண்டினியூன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டு மீண்டும் ஏற்கனவே வந்த பேஜுக்குள்ளேயே திரும்ப போகக்கூடியதாக இருக்கும். சரி, சேவ் அண்ட் கண்டினியூவை கொடுத்த பிறகு நீங்க மீண்டும் அதே பேஜுக்குள்ள வருவீங்க. வந்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப மேல பாருங்க உங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு வெல்கம் வந்து உங்களோட பெயர் குறிப்பிடப்பட்டு கீழே உங்களோட இமெயில் காட்டப்படும். கீழே வந்தீங்கன்னு சொன்னா திரும்பவும் அப்ளை என்றதை நீங்க கிளிக் பண்ண வேணும். ஏற்கனவே கிளிக் பண்ண அதே அப்ளைய இப்ப நீங்க திரும்பவும் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க மீளவும் இன்னும் ஒரு பேஜுக்குள்ள வந்து போவீங்க. அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் ஆகும்னு சொன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரிதானே? இதுல வந்து தெளிவாக உங்களுடைய நேம் வந்து கேட்கப்பட்டிருக்கு, இனிஷியலோட கேட்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்க கொடுத்த மாதிரி முதலாவது உங்களுடைய பெயரை கொடுப்பீங்க, ஒரு கமா போடுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய அப்பாவினுடைய இனிஷியலை கொடுத்து ஒரு குற்று ஒரு புள்ளி ஒன்று வச்சுக்கொள்வீங்க. சரிதானே? அதே போல அடுத்ததாக உங்களுடைய என்ஐசி நம்பர் நேரடியாக உங்களுடைய என்ஐசி நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த என்ஐசியை கொடுத்தாலே அடுத்ததாக அது தானாகவே அந்த சிஸ்டம் வந்து டேட் ஆஃப் பர்த் அதே போல உங்களுடைய ஏஜ் அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் இது மூன்றையுமே சிஸ்டம் வந்து தானாகவே காட்டும். நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய என்எஸ்சி இலக்கத்தை பயன்படுத்தி சிஸ்டம் அந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு இதுல காட்டக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரிஃபர்ட் எக்ஸாம் சிட்டி அல்லது டவுன் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு 4 இடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து நீங்க திருவோணமலை அல்லது மட்டக்களப்பு அல்லது அம்பாறை அல்லது கல்முனை இந்த 4ல ஏதாவது ஒன்றை வந்து நீங்க உங்களுடைய எக்ஸாம் சிட்டியாக தெரிவு செய்து கொள்ளலாம். எந்த இடத்துல நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்களோ அந்த சென்டரை வந்து நீங்க இதுல சிட்டியை வந்து தெரிவு செய்து கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது எக்ஸாம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது என்ன லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்னு கேட்கறாங்க. தமிழ் அல்லது சிங்களம் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான ஆப்ஷனை வந்து தெரிவு செய்து கொள்ளுங்க. தமிழ்னு கொடுத்து கொள்வீங்க. அடுத்தது உங்களுடைய பெர்மனன்ட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களுடைய நிரந்தர வதிவிட மாவட்டம். உங்களுடைய பதிவு கிழக்கு மாகாணத்துல எந்த மாவட்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கோ கடந்த அந்த 3 வருஷத்துல அந்த நிரந்தர வதிவிட மாவட்டத்தை வந்து நீங்க கட்டாயமாக இதுல கொடுக்க வேணும். அடுத்தது உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் பிராக்கெட்டுக்குள்ள பாருங்க இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்குது. இதுல முக்கியமான விஷயம் இது எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல தான் ஃபில் பண்ணணும். அடுத்தது மேல பாருங்க உங்களுடைய பேரை வந்து கட்டாயம் கேபிட்டல் எழுத்துக்கள்ல கொடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? கேபிட்டல் எழுத்துக்கள்ல கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்க உங்களோட அட்ரஸையும் வந்து நீங்க ஃபில் பண்ண வேண்டும் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து. அப்ப உங்களுடைய வீட்டினுடைய இலக்கம் வீதி ஏரியா எல்லாம் போட்டு கடைசியாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்டையும் இதுல மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக நீங்க ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ற பேஜுக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்ததாக நீங்க ரிசல்ட்ஸ் பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் தான் வரும். இதுல முதலாவதாகவே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது நீங்க கட்டாயமாக கொடுக்க வேணும். இதுல நீங்க போயிட்டு உங்களுடைய ஆண்டை முதலாவதாக செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டை செலக்ட் பண்ணி அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்க மாதத்தை செலக்ட் பண்ணி அதுக்கு அடுத்ததாக நீங்க உங்களுடைய டேட்டை வந்து இதுல செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுடைய ஏஜை அது தானாகவே சிஸ்டம் வந்து உங்களுக்கு காட்டும். உங்களுடைய ஏஜ் சரியா இருக்கான்றத தெளிவாக பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜும் வந்து சரியாக காட்டப்படும். இதுலயே நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்க 35 வயதுக்கு உட்பட்ட ஒருவராக சரியாக இருக்கிறீங்களா, அந்த கேட்கப்பட்ட வயது எல்லைக்குள்ள இருக்கிறீங்களான்றதை இதுலயே நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது நீங்க உங்களுடைய O level எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கீழே வந்தீங்கன்னா AL எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ரெண்டுமே தெளிவாக கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க O level எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ன செய்யணும்,
உங்களுடைய எக்ஸாமினேஷன் இயர் கேட்டிருக்கிறாங்க. நான் சும்மா வந்து 2016ஆம் ஆண்டு சும்மா கொடுக்குறேன். சரிதானே? அப்படி இண்டெக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. நான் சும்மா ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை வந்து ஒவ்வொன்றாக நீங்களே வந்து இதுல செலக்ட் பண்ணலாம். இதுல ஏதாவது சப்ஜெக்ட் குறிப்பிடப்படலைண்டா அதை மட்டும் நீங்க இதுல டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கு. ரிலிஜனை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஏ என்று சொன்னா ஏ செலக்ட் பண்ணா சரி. அடுத்த சப்ஜெக்ட் என்ன, ஹிஸ்டரி என்று சொன்னா ஹிஸ்டரியை செலக்ட் பண்ணிட்டு இதுல பி என்று சொன்னா செலக்ட் பண்ணா சரி. இப்படி முக்கியமான சப்ஜெக்டுகள் என்ன சப்ஜெக்டுகள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா சப்ஜெக்டையும் நீங்களே செலக்ட் பண்ணி இதுக்குரிய மார்க்ஸை வந்து நீங்க இதுல கொடுத்து கொள்ளலாம். சரிதானே? கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னா ஏ லெவலுக்கும் அவங்களே சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இதுல இருக்குது. அதுல நீங்க உங்களுக்கு தேவையான, உதாரணமாக இப்ப பயாலஜி என்ற சப்ஜெக்ட் சொன்னா அதுல சி என்று சொன்னா சி. அடுத்ததாக கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் என்று சொன்னா பிசிக்ஸ்ல உங்களுக்கு பி. அதே போல வேற எந்த பாடம், அடுத்தது கெமிஸ்ட்ரி வரும். இதே மாதிரி உங்களுக்குரிய பாடம் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணி இதுல உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து கொடுத்து கொள்ளலாம். ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கூட அதே மாதிரி ஏஎலுக்கும் நீங்க எக்ஸாமினேஷன் இயரும் இண்டெக்ஸ் நம்பரும் கொடுக்க வேணும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணின பிறகு கடைசியாக ப்ரொசீட் டு வெரிஃபை என்றதுக்கு வந்து நீங்க கொடுக்க வேணும். சரிதானே? ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக நீங்க பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்து போகக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபை பண்றதுக்கான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல ஏற்கனவே உங்களுடைய நீங்க கொடுக்கப்பட்ட டேட் ஆஃப் பர்த் வந்து காட்டப்படும். அதே போல உங்களுடைய ஓ லெவல் ரிசல்ட்ஸ், ஏ லெவல் ரிசல்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதான்றதை இதுல நீங்க வெரிஃபை பண்ணி கொள்ளணும். இதுல எதுவும் தவறுகள் இருந்தா நீங்க டக்குன்னு பின்னுக்கு போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்க திரும்ப வரணும்ன்றதை வந்து கவனத்துல கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கணும். இதுல வந்து 6 ரிசல்ட்ஸுக்கான ஆப்ஷன் தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதாவது ஓ லெவல்ல வந்து 6 பாடங்கள் தான் அவங்க ஆப்ஷனா தந்திருந்தவங்க. ஆனா மொத்தமா 9 பாடங்கள் இருக்கு. அந்த 9 பாடங்கள் இருக்கிற மேலதிகமான 3 பாடங்களையும் நானே டைப் பண்ணி கொடுத்திருக்கிறேன். அதே போல ஏஎலுக்கு 3 பாடங்கள் மட்டும் கொடுத்தா காணும். இங்கிலீஷும் ஜெனரல் நாலேஜும் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா நீங்க ஆட் ரவுண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுத்து கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்ததாக நீங்க வெரிஃபை அண்ட் கண்டினியூ பேமெண்ட்டை வந்து கொடுத்து கொள்ளலாம். அதுல வெரிஃபை பண்ணிட்டு கண்டினியூ பேமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முதல் உங்களுடைய ரிசிப்டை வந்து நீங்க போட்டோ பிடிச்சு அதை ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஆக வந்து மாற்றி எடுத்துக்கொண்டு வச்சுக்கொள்ளணும். உதாரணமாக நீங்க டிஎஸ் ஆஃபீஸ்ல போய் உங்களுடைய ரிசிப்ட்ல வந்து 1000 ரூபாய் பேமெண்ட்டை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று வழங்கப்படும். அது எப்படி இருக்குமெண்டா இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த ரிசிப்ட் இருக்கும். இதுல டேட் போடப்பட்டிருக்கும், இதுல ஒரு ரிசிப்ட் நம்பர் இருக்கும், இதுல உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும், அவங்க எழுதி தருவாங்க இதுல. அதே போல எவ்வளவு ரூபாய் 1000. அதே போல காரணத்துல வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஃபார் எம்எஸ்ஓ ஈஸ்டர்ன் பிரைவேட்ஸ். அதே போல அந்த நம்பர், அந்த குறியீட்டு இலக்கம் ஒன்று இருக்கு, அந்த குறியீட்டு இலக்கமும் கொடுக்கப்பட்டு இப்படி ஒரு ஸ்டாம்பும் உங்களுக்கு அடிக்கப்பட்டு தரப்படும். சரிதானே? இந்த ரிசிப்டை தான் நீங்க ஒரிஜினல் என்று சொல்றது. இதை வந்து நீங்க போட்டோ பிடிச்சு இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டதை நீங்க இமேஜாக உங்களோட போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ எங்க இருந்து அப்லோட் பண்றீங்களோ அதுல வச்சுக்கொள்ளுங்க. அதே போல இதுண்ட ஒரு போட்டோ காப்பியையும் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இதுண்ட ஒரிஜினலை வந்து நாங்க ஃபோமோட சேர்த்து போஸ்ட்ல அனுப்பணும். அது எப்படி என்று நான் சொல்றேன். ஆனா இதுண்ட போட்டோவை தான் நாங்க இப்ப இங்க அப்லோட் பண்ண போறோம். சரிதானே? அதே போல இதுண்ட போட்டோ காப்பி ஒன்றும் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நீங்க இந்த ரிசிப்டை எடுத்ததுக்கு பிறகு இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அடுத்த பேஜுக்குள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா இப்படி பேமெண்ட் பேஜ் ஒன்று வரும். இதுல உங்களை செலக்ட் பண்ண சொல்லும். சரிதானே? இதுல உங்களுடைய அந்த பேங்க் டெபாசிட் ஸ்லிப் இதுல காட்டுது. ஆனா பேங்க் டெபாசிட் ஸ்லிப் இல்ல. இது வந்து நீங்க இமேஜை தான் அப்லோட் பண்ண போறீங்க. எதுன்னு சொன்னா உங்களுடைய டிஎஸ் ஆஃபீஸ்ல தரப்பட்டிய ரிசிப்டுடைய இது. அப்ப இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து பிடிஎஃப் ஆக போடலாம், இல்ல ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ணி கொள்ளலாம். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நான் போறேன். இதுல நான் டவுன்லோட்ஸுக்குள்ள அந்த ஃபைலை வந்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து நான் ஏற்கனவே இங்க ரிசிப்ட் ஒரிஜினல் என்று சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகின பிறகு நான் இதை வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட் அண்ட் ஜெனரேட் என்று கொடுக்குறேன். கொடுத்தோடனே இது ரீடைரக்ட் ஆகி அடுத்ததாக எனக்கு என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைச்சிட்டுது. சரிதானே? அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைச்சிட்டுது. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிரிண்ட் என்று சொல்லி கொடுக்கலாம். அதே போல இங்கே டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க சர்வன் இருக்குது, சர்வன் கொடுத்துட்டு அப்ளிகேஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் கொடுத்து நான் டிரெக்டாக பிரிண்ட்டுக்குள்ளேயும் போகலாம். சரிதானே? டவுன்லோட் பண்றேன்னு சொன்னா இங்க இருக்கு இந்த சர்வன்றதை கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து கொள்ளலாம். சரிதானே? அடுத்ததாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க.
இந்த இடத்துல பாருங்க பேஸ்ட் ஒரிஜினல் ரிசிப்ட் இருக்குது. இந்த இடத்துல கலராத மாதிரி உங்களோட ரிசிப்டை மிக அழகாக நேர்த்தியாக ஒட்டிக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த இடத்தை மறைக்காதபடி அதன் நுனி மேல் பகுதி நுனியில கம்ம பூசி அப்படியே ஒட்டி விட்டீங்கன்னா, கலராத மாதிரி ஒட்டி விட்டீங்கன்னா சரிதானே? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க A4 சைஸ்ல தான் பிரிண்ட் எடுக்கணும். சரிதானே? கடையில நார்மலா நாம பாவிக்கிற ஒயிட் ஷீட் இருக்கு தானே, A4 சைஸ்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகுதான் நீங்க இந்த ரிசிப்டை வந்து ஒட்ட வேணும். அடுத்தது வந்து டிக்ளரேஷன் ஆஃப் த அப்ளிகண்ட் இருக்கு. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய தகவல்கள் எல்லாம் உண்மை என்று நீங்க உறுதிப்படுத்துறது. இதுல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வச்சு டேட்டை போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது உங்களுடைய ஆளடையாளத்தை இன்னொருத்தர் வந்து உறுதிப்படுத்துறது. அதுக்கு வந்து நீங்க சமாதான நீதவான்கிட்ட கொடுக்கலாம், அல்லது கிராம உத்தியோகத்தர்கிட்ட கொடுக்கலாம், அல்லது ஏதாவது உயர்நிலை அதிகாரி, அரசாங்கத்துல உயர்ந்த நிலை அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல்கிட்ட கொடுக்கலாம். அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இதுக்கு யார்கிட்ட கொடுக்கலாம் என்ற விவரங்கள் வேணும் என்று சொன்னா நீங்க கையொப்பத்தை உறுதிப்படுத்தலன்னு சொல்லி கெசட்ல ஒரு பந்தி ஒன்று இருக்கு. அதுல நீங்க பார்க்கலாம் யார்கிட்டலாம் கொடுத்து சைன் வாங்கலாம் இருக்கு. அதை பார்த்துட்டு இதுல அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட பேர் இதுல போட்டு இதுல டீட்டெயில்ஸை போட்டு அவங்களோட எல்லா விவரங்களையும் போட்டு இதுல சைன் பண்ணி அவங்களுடைய ஸ்டாம்பை வந்து உங்களுக்கு இதுல அடிச்சு தருவாங்க. சரிதானே? இப்ப கடைசியாக ஒரு இது இருக்கு, என்னன்னு பாருங்க. For applicants serving in the Eastern Provincial Public Service, அதாவது ஏற்கனவே கிழக்கு மாகாணத்துல ஒரு அரசாங்க சேவையில இருக்கிற ஒருத்தர் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டா, வேறொரு வேலையில இருக்கிற ஒருத்தர் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அவர் வந்து இந்த இடத்தை நிரப்பணும். அதாவது அரச சேவையில இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் இந்த இடத்தை நிரப்பணும், மெட்ராக்கள் நிரப்ப தேவையில்லை. அப்ப அரச சேவையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர் டிபார்ட்மெண்ட் ஹெட்ட கொடுத்து இதை ஃபில் பண்ணி இதை வந்து அப்ளிகேஷனோட அப்படியே அனுப்ப வேணும். சரிதானே? மெட்ராக்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, நீங்க இதை அப்படியே விட்டுட்டு போகலாம். நீங்க ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட சிக்னேச்சரும், அடுத்தது சமாதான நீதவான் அல்லது கிராம சேவகர்கிட்ட கொடுத்து நீங்க இதை ஃபில் பண்ணி எடுக்கிறது, இரண்டு தான். சரிதானே? இந்த மாதிரி விடயங்கள் தான் மிக முக்கியமானது. நான் பெரும்பாலான விடயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இப்ப இதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து அனுப்பணும். யாருக்குன்னு சொன்னா செயலாளர் கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுக்கு வந்து அனுப்பணும். அந்த அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருக்கிறேன் இதுல. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கெசட்ல போனீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்குது. மற்றது என்வலப் ஃபார்மட் எப்படி இருக்கணும்ன்றது நான் நேரத்தோட எங்களோட வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்கிறேன் என்வலப் ஃபார்மட். அதை டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி என்வலப்ல முன்னுக்கு எழுதி அந்த குறியீட்டு இலக்கத்தையும் மறக்காம டாப் லெஃப்ட் கார்னர், அதாவது இடது பக்கம் மேல் மூலையில எழுதி அதுக்கு கீழே என்ன எக்ஸாமுக்கு அனுப்புறீங்கன்றதையும் எழுதி அதுக்கு பிறகு உங்களுடைய அட்ரஸ், அனுப்ப வேண்டிய அட்ரஸையும் எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட் என்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பணுமோ அதே ஃபார்மேட்ல வந்து அனுப்பி விடுங்க. சரிதானே? அதே போல கடந்த முறை இப்ப அண்மையில நடைபெற்ற நாடளாவிய ரீதியிலான MSO பரீட்சையில வந்து அகில இலங்கை ரீதியில 1ஆம் இடத்தை சந்திரலிங்கம் நிதுஜன் என்ற மாணவர் வந்து எங்களுடைய அகாடமி ஊடாக வந்து பெற்றுக்கொண்டார். மொத்தமாக 32 மாணவர்கள் வந்து இதுல தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 32 மாணவர்களும் மிகச்சிறந்த ரேங்கை வந்து பெற்று இதுல தெரிவு செய்யப்படும். இதுல 22 மாணவர்கள் விவரங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு தெரிவாகின 10 மாணவர்கள் விவரங்கள் நாங்க இதுல ஆட் பண்ண இல்லை. அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே வந்து நாங்க எங்களுடைய குழுவுல வந்து பதிவிடுவோம், அதுல பார்த்து கொள்ளலாம். அதே போல கடந்த முறை நடந்த MSO பரீட்சையில் 36 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதுல சப்ருனிசா என்ற மாணவி வந்து அகில இலங்கை ரீதியில தமிழ் மீடியத்துல 1ஆம் இடத்தை எங்களுடைய அகாடமி சார்பாக தொடர்ந்தாங்க 2 வருடங்கள் வந்து நம்பர் 1 பொசிஷனை வந்து எங்களுடைய மாணவர்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல அண்மையில நடைபெற்ற வடமாகாண பரீட்சையிலையும் வந்து மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நிவேதா ரஞ்சிதன் என்ற மாணவி வந்து வடமாகாணத்துல 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல மொத்தமாக 16 மாணவர்கள் வந்து வடமாகாண பரீட்சையில வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த அகாடமி ஊடாக வழிகாட்டல் வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது. அந்த விவரங்களை நீங்க இதுல பார்க்கலாம். மிக விரைவில் வந்து வழிகாட்டல் வகுப்புகள் ஆரம்பமாகும். தேவையானவர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு நேரடியாக என்ன விவரங்கள்னாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணணும்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க வாட்ஸ்அப் குழுவிலையும் ஜாயின் பண்ணி அதனூடாகவும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.